ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தரைக்குறைவாக ஒருமையில் பேசிய அந்த வீடியோவை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அது மட்டும் இல்லாத இந்த மலமாடு ஆருத்ரா கோல்டில் திருட மலமாடு ட்விட்டர் பதிவில் துணை முதலமைச்சரை பற்றி போட்டிருக்கிறான். இவங்க 2 பேருடைய சவால் என்ன, இதற்கு நம்மளுடைய பதிலடி என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, முதல்ல அண்ணாமலைக்கு அரசியல் மாண்பு, அரசியல் பண்பு, கொள்கை அரசியல், மக்கள் நலன் அரசியல் இது எதுவுமே தெரியாது. அவன் பேருக்கு தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத தலைவன் யாருன்னா அது பாஜக தான். அண்ணாமலையை மட்டும் சொல்லணும் அப்படின்னா அது கிடையாது. அந்த கட்சி அந்த சாயம் யார் பூசினாலும் அவங்க அநாகரிகமாக தான் நடந்துக்கிறாங்க. நீங்க அப்படின்னா பாஜக இருக்கிறவங்க எல்லாமே அநாகரிகம்னா பாஜக இருக்கிற எவனையாச்சும் ஒருத்தனையாச்சும் நல்லவனா காட்டுங்க. இவர் இந்த தவறு செய்யல, அவர் இந்த தவறு செய்யல, யாரையாச்சும் சாதாரண அதில் இருக்க தொண்டன் முதல் கொண்டு எல்லா பாலியல் குற்றங்கள், கஞ்சா கடத்துறது, எல்லா வேலைகளும் செய்யறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி நம்மளுக்கு தெரியும், ஆருத்ரா கோல்டுல சிக்கின ஆளு. அந்த ஆளு போய் தலைமறைவா ஒரு 6 மாசம் குஜராத்தில் இருந்தாரு. எல்லா விவகாரம் நம்மளுக்கு தெரியும். இப்படி எந்த ஒரு மாண்புமே இல்லாம, எந்த ஒரு பண்பும் இல்லாம, எந்த ஒரு நெறியும் இல்லாம, மக்கள் நலனை பத்தியே துளி கூட யோசிக்காம செயல்படுற ஒரே ஒரு கட்சி பாஜக. சரி, அப்படி இருந்து வட மாநிலங்கள்ல எல்லாம் பாஜக எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை முடிச்சுட்டு அவங்க விவகாரத்துக்கு போயிடுவோம். ஸோ வட மாநிலத்துல எப்படியெல்லாம் பாஜக வளருது அப்படின்னா, இந்துத்துவா பேசுது, அது பேசுது, இது பேசுது எல்லாம் சொல்லலாம். பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். ஸோ அவங்கள பாஜக வளைச்சு போட பார்க்குது. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. அப்போ பெரும்பான்மை மக்களை நோக்கி போகுது அப்படிங்கிறது எல்லாரும் சொன்னதுதான். அதை தவிர வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னா மூளை இல்லை, ஒட்டுமொத்தமா முட்டாள்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் சொல்லல, பாருங்க, நீங்க பின்னாடி நான் திரையில போடுறேன். இதுல இந்த பச்சை கலர்ல லைட் கிரீன்ல இருந்து டார்க் கிரீன் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கல்வியில் சிறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள். சரியா? மஞ்சையில ஆரம்பிச்சு ரெட் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் கல்வியில் 0%. கல்வி சுத்தமா கல்வியே வராத, அவங்க படிக்கவே, அவங்களுக்கு இன்னும் கல்வி அறிவியே போய் சேராத மாநிலங்கள். இதை நீங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலம் என்னன்னு அப்புறம் ஃபுல்லா போடுறேன், பார்த்தீங்கன்னாவே அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிமுட்டாள்கள். ஒருத்தன் கூட படிக்கல. பாஜகனா என்னன்னு தெரியாது, அவனுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது, பாசிசம்னா என்னன்னு தெரியாது, மக்கள் நலன்னா என்னன்னு தெரியாது. மக்களுக்கே அதெல்லாம் தெரியாது. அவனுக்கோட தேவை என்ன, அவனுடைய உரிமை என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் சாமி கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும், கடவுளை வழிபட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும், கடவுள் தான் எல்லாமே, கடவுளை நாம் முற்று கொடுக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு மூட நம்பிக்கையை தவிர அவன் அன்பை கூட நம்புவதில்லை. இப்படி அந்த மக்களையே மாற்றி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா பாஜக அரசாங்கம். சரிங்களா? இப்போ அதே சூழ்நிலைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தையும் தள்ள பார்க்குது. ஏன்னா அவன் தெளிவா யோசிக்க தெரியாது, படிக்கலனா. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதனாலதான் எதிர்க்கிறோம். 3வது மொழி வேண்டாமா, 3வது மொழி இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. மும்மொழி கொள்கையை ஆதரிக்கலன்னா தர்மேந்திர பிரதான் நான் உங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல. பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் இவங்கெல்லாம் ஹிந்தியை மட்டுமே முதன்மை மொழியா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேயே மும்மொழி கொள்கை இல்லை, அங்க இருமொழி கொள்கை கூட இல்லை. அங்க இவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இவங்க ஆட்சி செய்யற மாநிலத்திலேயே அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? அப்ப அங்கேயே இவங்களால ஒன்றும் கிழிக்க முடியல. நம்ம தமிழ்நாட்டை மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்க? காரணம் என்ன? எங்க தமிழ்நாடு அவங்களுக்கு கண்ணுறுத்தலா இருக்கு. அதுக்கு காரணம்
நம்ம ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினது, யூ வில் எவர் நெவர் இன் யுவர் என்டையர் லைஃப் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார்ல, அது அவங்களுக்கு மிகப்பெரிய நெஞ்சு உறுத்தலா இருக்கு. நம்மளால அதையே சாதிச்சு காட்டணும், தமிழ்நாட்டை ஜெயிச்சு காட்டணும், தமிழ்நாட்டை நம்ம ஆண்டு காட்டணும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால தமிழ்நாடு மக்களை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முட்டாள்களாக ஆக்குவது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துல படிக்கிறவங்க, பஞ்சாப்ல படிக்கிறவங்க, வெளிமாநிலத்துல படிக்கிறவங்க அதிகமா தமிழ்நாட்டை நோக்கி வராங்க, கல்விக்காக வராங்க. நிறைய பேர் கல்விக்காக தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க. ஏன் அங்க இல்லையா? உங்களால அங்க கல்வியே கொடுக்க முடியலையா? உங்களால அங்க வந்து அதனால கட்டமைப்பு கொண்டு வர முடியல? அவ்வளோ நிதி எடுக்கிறீங்க, நம்மளை விட அதிகமா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேச ஸ்கூல் ஒண்ணுமே இல்லை. இருக்கிற ஸ்கூல் எல்லாம் போற பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு கொட்டகை போல இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஒரு ஒழுங்கான ஸ்கூல், கழிப்பிட வசதியோட, அடிப்படை வசதியோட ஸ்கூல் இருக்கா? இல்லை. அப்போ அவ்வளவு பணத்தை வாங்கி என்ன பண்றாங்க இவங்க? ஊழல் பேர் வழிகள், கோயில் கட்டுறேன், குளம் கட்டுறேன். இதுக்குதான் நம்ம தமிழ்நாட்டுல கோயில் கட்ட நிதி வேணும்னு போய் நின்னா கம்மியா வரும். அதே ஊர்ல ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும்னு போய் நில்லுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. அப்போ கல்விக்கு செலவு பண்றவங்க நம்ம அதிகமா பண்றோம், இயல்பா மக்களே அப்படிதான் இருக்கிறோம். அதற்கு அண்ணாவுடைய கொள்கை தலைமையிலான உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு, பேர் வச்சதே தமிழ்நாடுன்னு அண்ணாதான். அவருடைய கொள்கையில் உருவான தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு என்றென்றைக்கும் அண்ணாவுக்கு கடமைப்பட்டதாக இருக்கும். அண்ணாவின் கொள்கையும் பெரியாரின் பகுத்தறிவும் தமிழ்நாட்டை என்றும் நெறிப்படுத்தி கொண்டு போகும், இல்லையா? அப்போ நாம எப்படி மும்மொழி கொள்கையை ஏற்கிறது? தமிழ்ல பல இலக்கியங்கள் உண்டு, தமிழ்ல பல இதிகாசங்கள் உண்டு, தமிழ் இலக்கணம் சிலப்பதிகாரங்கள் நிறைய இருக்கு தமிழ்ல படிக்க வேண்டியது. இன்னும் படிக்காதவங்க எத்தனையோ பேர் அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்ல ஹிந்தியில் என்ன இருக்குது? மனுநீதியை படித்து ஜாதி மதம் வேதம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். வேதங்களை படித்து இவன் தீட்டு, இவன் நின்னா தீட்டு, இவன் பார்த்தால் தீட்டு, இவன் நாங்க உட்கார்ந்த இடத்துல கழுவி விடு, இவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத, இந்த மாதிரி சம்பிரதாயங்களுக்குள்ள நம்ம தமிழ்நாடு சிக்கிக்கணுமா? இது சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். அப்போ ஹிந்தியை உள்ள கொண்டாந்தா தான், சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டாந்தா தான் தமிழ்நாடு விளங்காத போகும். அப்ப தமிழ்நாடு விளங்காத போறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. இவ்வளவுதான். இப்ப நாம எதையோ பேச வந்தோம், ஆனா டாபிக் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. டாபிக்கே புதிய கல்விக்கு உள்ளதான். தமிழ்நாடை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி, அது இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா வந்து நிற்குது. இப்ப எப்படின்னா கிரீன்வே ரோடு அப்படின்னு போட்டாங்க, அதாவது பசுமை வழிச்சாலை, பசுமையை எல்லாம் அழித்து கொண்டு போட்டுக்கிற பசுமை வழிச்சாலை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல நம்ம பார்த்தோம். இந்த எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய துரோகி. இந்த 4 ஆண்டுகள்ல இந்த நாட்டை நாசமாக்குனதுல முக்கிய பங்கு வகிக்கிறவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வந்தார், நீட்டு உள்ள கொண்டு வந்தார். இதெல்லாம் இல்லாத இன்னொரு மகத்தான விஷயத்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார். சரியா? யாருக்கு மகத்துன்னா வட மாநிலங்களுக்கு மகத்து. யார் வேணா இங்க வந்து கவர்மெண்ட் வேலையில நீங்க சேர்ந்துக்கலாம், சரிங்களா? இங்க தமிழர்களுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணுன்ற அந்த எண்ணமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குரங்கு, தடி மோடி எடுத்தா குரங்குக்கு தானா டான்ஸ் ஆடும். அப்போ எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு இங்க டான்ஸ் ஆடி இருக்கிறார். இந்த 4 வருஷமா ஆண்ட ஆட்சி, இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய போராட்ட களத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம், முக்கிய காரணம் இந்த துரோகி, தமிழன துரோகி எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ அண்ணாமலையுடைய பேச்சுக்கு, அண்ணாமலையுடைய தற்குறித்தனமான பேச்சுக்கு, இங்க இருக்கக்கூடிய அலப்பற பசங்க சொந்த ஊரை தாண்டா அவங்க யாருன்னே. அலப்பற பசங்கன்னு சொல்றது யார தெரியுமா? திமுக தொண்டர்களை இவன் அலப்பற பசங்கன்னு சொல்றான். டேய், நாங்க அலப்பற பசங்க அப்படின்னு நீ விமர்சிக்கிறத விமர்சிச்சுட்டு போ, ஆனா நீங்கெல்லாம் ரேபிஸ்ட், நீங்கெல்லாம் ரவுடிகள். உங்க கட்சியில் இருக்கிற 90% பேர் பூரா வந்து குற்றவாளிகள். உங்க மேல இருக்கிற வழக்கு எடுத்து போட்டோம்னா அவ்வளோ நாரும். புளியந்தோப்பு அஞ்சலை முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. அவங்க தான் ஆம்சாங்க கொன்னதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, குண்டு தயாரிச்சு கொடுத்தவங்க அவங்க.
கையெறி குண்டு. அந்த கையெறி குண்டுல வந்து அந்த ஆம்சாங் கொலையாளிகளை கைது பண்ணும்போது அந்த கையெறி குண்டு கைப்பற்றினாங்க. அந்த கைப்பற்ற கையெறி குண்டு யார் சேரிச்சுன்னு விசாரிக்கும் போது தான் புளியந்தோப்பு அஞ்சலையை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அஞ்சலை யார் அப்படிங்கும் போது இது பிஜேபி. நான் சொல்றது ஒரு உதாரணம். தமிழ்நாடு முழுக்க ரவுடிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தொலைவி பார்த்து அண்ணாமலை இந்த நாய் இந்த இந்த குற்றவாளிகளை எல்லாத்தையும் இணைத்து தமிழ்நாட்டில் தமிழக பாஜக உருவாக்கி இருக்கிறாங்க. உங்க கட்சியோடைய மூத்த தலைவருக்கு அண்ணாமலை யாரு அப்படின்னு கேட்ட கட்சி தான் யாரு? சுப்பிரமணிய சாமி. அண்ணாமலையா அவர் யாரு அப்படின்னு கேட்டவர். அப்போ உங்களுக்கே உங்க கட்சிக்காரங்களை பத்தி உங்க கட்சிக்காரங்களுக்கு உன்னை யாருன்னே தெரியாது. நீ ஒரு தற்குறி பையன். நான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரை பத்தி நீ பேசுற. நான் ஒண்ணு சொல்றேன். சேப்பாக்கம் தொழிலில் அவர் நின்று ஜெயிச்சிருக்கிறார். நீ ஒரு ஆண்மகனா இருந்தா உண்மையிலேயே நீ வந்து இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா உன்னால முடிஞ்சா உன்னுடைய பார்வையில உதயநிதி தவறானவரா தெரியாது. நான் சொல்றது உன்னுடைய கேடுகட்ட பார்வையில தெரியுறாருல. அப்போ உதயநிதிக்கு எதிராக நின்று அதே சேப்பாக்கம் தொகுதியில நீ டெபாசிட் வாங்கி நீ ஜெயிக்க மாட்ட. அது நல்லாவே தெரியும். நீ எங்கன்னாலும் ஜெயிக்க மாட்டாங்க. அரவக்குறிச்சியில ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்த நாசமா போன. கோயம்புத்தூர்ல ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்த நாசமா போன. உன்னால ஒரு மயிரையும் புடுங்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கே தெரியும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தணும். உன்னால முடிஞ்சா சேப்பாக்கம் தொகுதியில் நின்று அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட் வாங்க முடியுமான்னு பாடுறா. ஏய் அண்ணாமலை, ஐபிஎஸ் படிச்சிருக்கிற பாஜக என்ற போர்வையில் நீ இருக்கிற. இந்த பாஜக மாநில தலைவர் இல்லாத நீ வந்து நின்னா நீ தெருநாய்க்கு சமம். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. ஆமா சொல்லுவோம், கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். ஏன் தமிழ்நாட்டுடைய திமுக ஏன் இவ்வளவு கொந்தளிக்குது? திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து இன்றைய வரை கல்விக்கு சிறந்து விளங்க கொண்டிருக்கிற கட்சி எதுன்னா திமுக தான். திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை படிக்க வைக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், கல்வி சரிசமமா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி. நீ கல்விக்கான நிதி நீ தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னைய நான் எதுக்கு மதிக்கணும்? உன்னைய நான் எதுக்கு என்னுடைய வீட்டுக்குள்ள உன்னை அனுமதிக்கணும்? அப்போ என்னுடைய வீடான தமிழ்நாட்டுக்குள்ள நீ வராத. நீ எனக்கு தரமாட்ட, என்கிட்ட இருந்து பணம் எடுத்துப்ப, என்கிட்ட இருந்து வரியை வாங்கிப்ப, என்னை வந்து நசுக்குவ, எல்லாமே எனக்கு செய்வ. நீ இதுவரைக்கும் கொடுத்த இன்னல்கள் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பெஞ்சல் புயலுக்கு எல்லாரும் செத்து ஒழிஞ்சோம், எங்களுக்கு பணம் கொடுக்கல. எந்த புயலுக்கும் எதுக்குமே எங்களுக்கு கொடுக்கல. நீ எங்களுக்கு மேல நீ எந்த ஒரு கருணையும் காட்டல. ஆனா இது எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம். நான் சொல்றது உதயநிதியுடைய மனசாட்சியா சொல்றேன். நான் இதெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டோம். ஆனால் என் பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை, அந்த கல்விக்கான நிதியை ஒதுக்க மாட்டோம் அப்படின்னா உன்னை நாங்கள் மதிப்பது ஏன்? நீ என்னுடைய வீட்டுக்கு வராத, நான் உன்னை மதிப்பதாக இல்லை. இதுதான் உதயநிதியுடைய நிலைப்பாடு. இதுல என்ன தவறு இருக்குது? இந்த அண்ணாமலை சொல்றான், பாரத பிரதமர், உங்க பாரத பிரதமர் டீயா தீட்டு இருந்தார், படிப்பறிவே இல்லாத, படிப்புன்னா என்னன்னு தெரியாத, ஸ்கூலுக்கே போகாத, பிராம்ப்ட் இல்லைன்னா ரெண்டா பக்கம் ஏ ஹே, ஏ தமிழ்நாடு ஹே, ஏ இந்தியா ஹே, ஏ ஹிந்து ஹே, இதை வந்து ரெண்டா பக்கம் பார்த்து தான் படிப்பான். இந்த பிராம்ப்ட் மட்டும் இல்லை அப்படின்னா நாரி போயிடுவார். நீங்க பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அமெரிக்காவில் இந்தியாவுடைய மானமே கப்பலேறி வச்சு திருன்னு முழிச்சார். அப்போ ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகமே இல்லாத தலைவன் கொண்ட ஒரு தற்குறி கூட்டம் திமுகவை பேசுறது எந்த வகையில நியாயம்? மக்கள்லாம் இதை சொல்லணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா, உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார்.
வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர், சொல்றா பார்க்கலாம், சொல்லு சொல்லுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா ஒருமையில? நாங்க என்ன சொல்றோம், அவர் என்ன சொல்றது? யாரு உதயநிதி ஸ்டாலின் எது சொன்னா சொல்றது? அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டுல எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு கடைகோடி இடத்துல ஒரு ஒரு குட்கிராமத்துல உட்காந்துட்டு இருக்கிற நான் சொல்றேன், கெட் அவுட் மோடி. தமிழ்நாட்டுக்குள்ள வராத, நீ நிதியும் கொடுக்காத, எங்களுக்கு எதுவும் கொடுக்காத, எங்களுடைய வேலைகளை நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களுடைய ஜிஎஸ்டி நாங்களே எடுத்துக்கிறோம், எங்களுடைய ஜிஎஸ்டி வரிவாய பூரா நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துட்டு நாங்களே அரசாங்கத்தை, நீங்க ஒன்றும் எங்க கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு பிச்சை போட அவசியமே கிடையாது, கெட் அவுட் மோடி, நீ வெளியே போ. பிச்சைக்காரனை வந்து துரத்துவாங்க, அப்படி ஆயிப்போச்சு. நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டோட நிதி வரல அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு இந்த நாய்க்கு இருக்குதா அண்ணாமலைக்கு? அது எதுக்கான நிதி? கல்விக்கான நிதி. அப்ப கல்விக்கான நிதியை நிறுத்திட்டாங்க, கல்விக்கான நிதியை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, ஆனா மும்மொழி கொள்கையை ஆதரிங்கன்னு அவங்கள வற்புறுத்துங்க. அது உன்னுடைய கட்சி சார்ந்த ஸ்ட்ராட்டஜி, நீ வச்சுட்டு போ. அண்ணாமலை இப்படிதான் பேசியிருக்கணும். உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் மேலேயும் ஒரு அன்பு பாசம் இருக்குது, மக்களுடைய ஏழை மக்களுடைய கல்வி மேல வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தானா அவனுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருந்திருக்கணும். அப்போ இதை பேச அவனுக்கு துப்பு இல்லை. காரணம், இதெல்லாம் அவன் பேசக்கூடாது. நிதியை கொடுன்னு இவன் கேட்க மாட்டான், ஒரே கட்சி தானே. இல்லைங்க, தமிழ்நாட்டுடைய ஃபண்ட் நீங்க ரிலீஸ் பண்ணணும் சொல்லலாம்ல. இந்த நாய்க்கு உதயநிதி அவர்களை தாக்குறதை தவிர, ஒருமையில தாக்குறதை தவிர இவனுக்கு வேற அரசியல் ஒரு மண்ணும் தெரியாது. உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபுன்னு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசுவேன். இப்ப வீட்டுக்கு வெளியே வந்து போஸ்டர் ஒட்டுவன்னு சொன்னார்ல அண்ணாமலை, இதுக்குதான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் சொன்னாரு, எதுக்கு வீட்டுக்கு, நீங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வீட்டுக்கு வரைக்கும் வர வேண்டிய தேவையில்லை, அண்ணா சிலைக்கு வாங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு வாங்க, வாங்க பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். நீ வான்னா அவர் கூப்பிட்டார். இப்ப அதையே வந்து பெருசு எடுத்துக்கிட்டு இந்த மலைமாடு ஒண்ணு போட்டிருக்கிறான். மக்களுக்கு மலைமாடுன்னா எல்லாம் யாருன்னு தெரியும். அண்ணன் உதயநிதி அவர்களே எங்க வரணும் சார்? எங்க வரணும்? அண்ணா சாலையில் எங்க சொல்லுங்க, நாங்க வரோம் முதல்ல, அதுக்கப்புறம் தலைவர் வரதெல்லாம் இருக்கட்டும். எடுத்த உடனே நீங்க நேரம் தலைவர்கிட்ட தான் மோதுவீங்களோ? இவன் என்ன பெரிய வளர்த்தியா? இவன் தலைவன், அவன் என்ன பெரிய புடுங்கியா? டேய், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வர தேவையில்லடா. டே, நான் போதும்டா, அந்த நாய்க்கு நான் எதிர்க்கிறேன்டா, வர சொல்றா பார்க்கலாம் அவனை. அவன் என்ன பெரிய வளர்த்தியா? ஸ்ட்ரெயிட்டா தலைவர், டே ஸ்ட்ரெயிட்டா தலைவர், எங்க தலைவர் வரமாட்டாரா, நான் வரண்டா மலமாடு. நீ ஆருத்ரா கோல்ல ஊழல் பண்ணிட்டு அந்த ஆருத்ரா கேஸ் தான் வந்து போலீஸ் வச்சு டீல் பண்ணாங்கன்னு சொல்றான். இவன் போய் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்தோட நிழல்ல இந்த நாய் இவ்வளவு நாள் இருந்துட்டு, இப்போ இந்த ஆருத்ரா கேஸை வந்து முடக்கிட்டு சிபிஐ கொண்டு போயிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கேஸை நடத்த விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாம தப்பிச்சிட்டோம். மக்களுடைய கொள்ளடிச்ச திருட்டு பையன் உன்னுடைய தலைவர்னு சொல்ற இல்ல, அவன் இது வரைக்கும் நின்ன இடத்துல எங்கேயாச்சும் டெபாசிட் வாங்கியிருக்கிறானா? அரவக்குச்சியில டெபாசிட் வாங்கினானா? கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கினானா? எங்கேயாச்சும் ஜெயிச்சானா? பெரிய கொள்கை கட்சி, மண்ணாங்கட்டி கட்சி நீங்க திமுகவை. கொள்கை ரீதியாக உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. அதான் அந்த கொள்கை கட்சி கொள்கை மூலியமா பண்ண முடியல, பாசிசம் பண்றான்னு சொல்றதெல்லாம் இந்த ஆருத்ரா கேஸ்ல இவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்களா, இவனை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு வந்து செயல்பட்டது இல்லை, அதுதான் சொல்றான். அப்போ உனக்கு குற்றம் இல்லைன்னா, நீ குற்றவாளின்னா நிரூபிச்சுட்டு வெளியவாடா. இப்ப நீங்க சரி விட்டுரு, நீங்க ஓகே இருக்கலா? தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்யல, அதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஆனா நீங்க யோகிக்கிறீங்களா? நீங்க ஈடியை வச்சு என்னென்ன பண்ணீங்க? நீங்க கேடிகள், ஈடியை வச்சு விளையாடக்கூடிய கேடிகள் எல்லாம் நீங்க. அப்போ ஈடியை வச்சு நீங்க எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க அரெஸ்ட் பண்ண எத்தனை பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போட்டுக்கிறீங்க? எத்தனை பேருக்கு மேல நீங்க வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? 90% பேர் மேல இவங்களால தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியல. எந்த கேஸுக்குமே இவங்களால தண்டனை வாங்கி தர முடியல. ஈடி போட்ட கேஸ் இது எங்க போனாலும் நீங்க அதை சாட்சியத்தை எடுத்துக்கலாம். வெறும் 5% தான் ஈடி வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இவங்களால ஒரு மயிருமே இது வரைக்கும் புடுங்கினதே கிடையாது.
உனக்கு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரையும் பேசுறதுக்கு என்ன வக்கு இருக்குதுன்னு கேட்கறான். திமுகவை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன திராணி இருக்குதுன்னு கேட்கறோம். நாங்கள் திருப்பி சேலஞ்சு விட்டுமா என்ன பண்ணுவேன்? நீ ஃப்ளைட்டை ஏற முடியாது ராஜா. எங்கே போனாலும் உனக்கு கருப்பு கொடி காட்டுவோமே, எங்கே போனாலும் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லுவோமே, எங்கே போனாலும் கெட் அவுட் உதயநிதி சொல்லுவோமே. அப்போ என்ன பண்ணுவீங்க? கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லுவேன். டெல்லிக்கு வரும்போது போடுங்கடா போடுங்க, ஜனநாயகம்னா எல்லாம் எதிர்த்து செய்யதான் செய்யும், நீங்க போடுங்க. நீ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் டெல்லியில இறங்கும் போது கெட் அவுட் ஸ்டாலின் நீ போடுற, இல்ல பிற மாநிலத்துக்கு போகும்போது நீ போடுற அப்படின்னா தமிழ்நாட்டுல உன்னுடைய கட்சி செல்வாக்கு தரைமட்டம் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நீ அங்க போட்டினா இங்க விளைவுகள் வேற மாதிரி இருக்கு. இந்த விளைவுகள் 2026 தேர்தலில் உங்களை செருப்பு அடிச்சு துரத்துவாங்க. நீங்க பாரு, இது வரைக்கும் துரத்துறது தமிழ் மக்கள் வேற, இதுக்கு மேல வேற. இன்றைய அரசாங்கம், ஒட்டுமொத்த அரசாங்கமும் தமிழ்நாட்டோட அரசாங்கம், அதுவும் திமுகவோட அரசாங்கம் செயல்பட முடியாம இன்னைக்கு திக்கி திணறிட்டு இருக்குது. இது வரைக்கும் அதை அப்படி இருந்துமே தமிழ்நாட்டோட நிதியில அவங்க மக்களை எல்லாம் நிறைவுபடுத்த பாக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை முடக்கிற செயலை அந்த RN ரவி என்கிற ஆரியன் ரவியை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எந்த மசோதாவுக்கும் கையெழுத்து போடுறது இல்லை. ஜனநாயகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா? ஏன்னா மலமாட நீ ஒரு ஃபோர்ஜரி பையன். உன்கிட்ட உன்னை விமர்சனம் பண்ணி பேசுறதோ, உன்னைக்கு எதிர்த்து பேசுறதுக்கோ திமுகவுடைய தொண்டன் கூட பேசக்கூடாது. நீங்கள் இவ்வளோ தூரம் ஏன் கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவறாக பேசினது தான். நாங்கள் உங்களை மதித்து மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம். தவறா என்ன போய் பேசணும்? கெட் அவுட் மோடினோம், போடா மோடினுமா? இல்லையே. என்ன கெட் அவுட் மோடி? இது ஜனநாயகம்டா. கெட் அவுட் மோடி இதெல்லாம் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா துணை முதலமைச்சரை உன் தலைவன், உன்னுடைய கேடுகட்ட தலைவன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொன்னார்ல, வாடா போடான்னு ஒருமையில, அது நியாயமா? அது உங்களுக்கு ஜனநாயகமா? ஒழுக்குமா? ஒரு மாநிலத்துடைய தலைவர் நீங்க இப்படி நடந்துக்கலாமா? உனக்கு கிளாஸ் எடுக்கிறதே எங்களுக்கு வேறையா. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல. அண்ணாமலை இன்னொன்னு சொல்றான், நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவர் அப்படிங்கிறான். எந்த உலகத்துக்கிட்ட தலைவர் எனக்கு தெரியலையே. அவன் பாசிசத்தின் தலைவராக தான் எனக்கு தெரியும், காந்தியை கொன்ற கொள்கையின் தலைவராக தான் எனக்கு தெரியும். ஏன்னா மகாத்மா என்கிற ஒரு காந்திய எந்த கொள்கை கொண்டுச்சோ அந்த கொள்கையிலிருந்து வந்த தலைவர் தான் எனக்கு தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டு குறித்த ஒரு பாசிசவாதியா தான் எனக்கு தெரியும். பாசிசவாதியின் தலைவர்னு கூட வச்சுக்கலாம், நீ தலைவர்னு கூட வச்சுக்காங்க, பிரதமர்னு வச்சுக்காங்க, இப்படிதான் எங்களுக்கு தெரியும். உலகத் தலைவருங்கிற எந்த உலகத்துக்கு தலைவர்ரா? ஆனந்த விகடன்ல 2 கைக்கும் விலங்கு போட்டு உட்கார வச்சாங்கல்ல ஒரு கார்ட்டூனு, அதுக்கு ஆனந்த விகடனுடைய இணையதளத்தை முடக்கிருக்கிறீங்கல்ல. அப்போ நீங்க யாரு? ஜனநாயகத்தை நசுக்குற தலைவராக தான் எங்களுக்கு தெரியும். உலகத் தலைவருங்கிற எந்த உலகத்துக்கு தலைவர்? ஒருவேளை நீங்க ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், நரகத்தின் தலைவர், நரகம்னு ஒரு உலகம் இருக்குதும்பாங்கல்ல, அப்படி நரகத்தின் தலைவரான நரேந்திர மோடி அப்படின்னு எடுத்துக்கலாம். காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும், அப்படிப்பட்ட ஆள் நீ. அவர் 11 மணி வரைக்கும் தூங்குறாராம். யாரு? உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி தூங்குறாரு. அப்படிங்கும்போது அவரோட வெயில் அவர் வெளியே வரும்போது இங்க வருதான் மேல. பைத்தியக்காரா, சூரியனை பார்த்து எவனா துப்புவானடா? என்னடா கேள்வி கேட்குற? சரி, இதெல்லாம் அண்ணாமலைக்கு எப்படி தெரியும்? அதை யோசிக்கணும். ஏன்னா அண்ணாமலை துணை முதலமைச்சருடைய வீட்டு வாசல் நிற்கிற ஒரு வாட்ச்மேனுக்கு சமம். இவன் வாட்ச்மேன வேலை பார்த்துருக்கிறான். அதனாலதான் அவர் எந்திரிக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அவர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது கட்சி தொண்டனுக்கே தெரியாது. ஏன் நம்ம முதலமைச்சருக்கே தெரியாது. அப்பா கூட இருக்கலாம் ஸ்டாலின், அவருக்கே தெரியாது. ஏன்னா அவரு வேற ஒரு வீட்டில் இருக்கிறார், அப்படி இவர் வேற ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இவங்க வீட்டில் இவர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? அந்த வீட்டில் வேலை செய்யற வாட்ச்மேனுக்கு தெரியும். அப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் திமுகவுடைய துணை முதலமைச்சருடைய வாசல்ல நிற்கிற வாட்ச்மேன் அந்த வேலையை இவர் சரியா செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே நான் அண்ணாமலையை பாராட்டுறேன். ஓகேவா? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். சாராய அமைச்சர் அப்படின்னு சொல்றது யார சொல்றான்? செந்தில் பாலாஜி அவர்களை சொல்றான்.
டேய், நீ செந்தில் பாலாஜி எடுத்து அரவக்குறிச்சியில் ஜெயிச்சியா? நீ யோக்கியக்காரன் தானே, சாராய அமைச்சர் தானே அவரு. உள்ள உக்காந்துக்கிட்டு சிறையில 1 வருஷம் உள்ளே உக்காந்துக்கிட்டு உனக்கு எதிராக யாரை நிறுத்தணும் கோயம்புத்தூர்லன்னு தீர்மானம் பண்ணி அவரு சிறையில் இருந்து கொண்டே உன்னை எப்படி தோக்கடிச்சாரு. சரித்திரம் பேசும் நாயகன்டா கரூர் செந்தில் பாலாஜி. சரியா? உன்னை கோயம்புத்தூர்ல உன்னுடைய அன்றாயிர உருவ மனுஷன் யாரு? செந்தில் பாலாஜி. நீ நினைச்சிட்டு இருக்கிற கணபதி ராஜ்குமார் தான். செந்தில் பாலாஜியோட டீம் வேலை செஞ்ச வேலை அந்த மாதிரி. உன்னை எங்கேயுமே முளைக்க விடாம செய்யறதுக்கு ஒரு சரியான ஆளு யாருன்னா செந்தில் பாலாஜி தான். உன்னை முச்சந்திலில் நிறுத்தி செருப்புல அடிக்கக்கூடிய ஆளு யாருன்னா செந்தில் பாலாஜி தான். உண்மையிலேயே செந்தில் பாலாஜி திமுகவுக்கு ஒரு ரத்தினம். அவருடைய செயல்பாடுகள் நம்ம உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரியான பாசிச சக்தியில தமிழ்நாட்டுக்குள்ள அங்கீகாரமே கிடைக்க செய்யாம செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி உண்மையிலேயே ஒரு பாராட்டத்துக்கூடிய மனிதர் தான். ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல கன்னடா தெலுங்குல எல்லாம் பேசுறாரு. அதை பத்தி கொஞ்சம் போடுவோம். ಅಣ್ಣ ನನಗೂ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ. 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, ಥೋड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ஏல போடுங்க. சாப்பிடணும்னே பார்டர் தண்ணா. கர்நாடகாவுக்கு போனா சாப்பிடணும். அப்ப சாப்பிட்றதுக்கு அவனுடைய மொழி தேவை அப்படின்னு யாரை கொச்சப்படுத்துறான் தெரியுமா? தமிழக மக்களை மட்டும் கிடையாது, நம்மளால அவனுடைய மொழி கத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான்னு நீங்க நினைக்க போறீங்க. அது கிடையாது. அவன் அங்க இருக்கிறவனையே கேவலப்படுத்துறான். ஏன் ஒரு பெங்களூர் போறோம் அப்படின்னா பெங்களூர்ல இருக்கிற ஆட்டோக்காரன் நல்லா சரளமா இங்கிலீஷ் பேசுவான். அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். இங்கிலீஷ்ல பேசினா நல்லா ஆன்சர் பண்ணுவான். ஆனா இவன் சொல்றதை பார்த்தா அங்க இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஒண்ணு கன்னடா மட்டும்தான் தெரியும். அப்ப அவனுடைய மொழி கத்துக்கிட்டாதான் பார்டரை தாண்டி சாப்பிட முடியுமா? கன்னடாக்காரனையும் இழிவுபடுத்தியாச்சு. நான் ப்ரௌடு கன்னடிக்காரனா பாத்தீங்களா? அந்த கன்னடாக்காரனையும் இழிவுபடுத்தியாச்சு. அங்க இருக்கிறவனுக்கு பகுத்தறிவு கிடையாது, அறிவு கிடையாது. அவனுடைய மொழியை தாண்டி பிற மொழி அறிவே கிடையாதுன்னுட்டான். சரியா? அந்த பெங்களூரு அழிஞ்சிட்டு இருக்குது. வட மாநில தொழிலாளர்களால் பெங்களூரு அழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அங்க ஒரு சில அமைப்புகள் எல்லாம் இந்த இந்திக்காரங்க இங்க வேலைக்கு வரீங்க அப்படின்னா கட்டாயமா கன்னடா கத்துக்கிட்டு தான் நீங்க வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த பிரைவேட்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் நெரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அவங்க மொழி போரே அவங்க கையெடுக்கிறாங்க. நாம 62லயே இந்த தமிழ் மொழிக்கான ஒரு வீரியத்தை அதிகம் பண்ணோம். ஆனா இவங்க இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. தெரியுதுங்களா? இப்ப அவன் அங்க வேற மொழி தெரியாது, தமிழ்காரன் அங்கிருந்து அங்க போனா கஷ்டங்கிறான். டேய், பெங்களூர்ல மார்க்கெட்ல தமிழ்காரன் இல்லைன்னா மார்க்கெட் முடிஞ்சது. கேஆர் மார்க்கெட்டு அங்க இருக்கிற 90% பேர் தமிழர்கள் தான். கேஆர் மார்க்கெட்ல கேஆர் மார்க்கெட் பெங்களூருடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அது மொத்தமா அவங்க கையில தான் இருக்குது மார்க்கெட்டு. நீ பெங்களூர்ல தமிழர்கள் இல்லைன்னு நினைக்கிற அந்த நாய். அல்சூர்னு ஒரு ஊரு, சிவாஜி நகர்னு ஒரு ஊரு. சிவாஜி நகர் முழுக்க இஸ்லாமியர்கள், அல்சூர் முழுக்க தமிழர்கள். அங்க போனா கன்னடக்காரனே வந்தாலும் தமிழ்ல பேசி ஆகணும். அங்க போய் மளிகை கடையில பொருள் கேட்டா கூட மளிகை கடைக்காரன் தமிழ்ல தான் பேசுவான். பெங்களூர் சாதாரண நினைக்காத, எல்லா மொழிகளும் கலந்த ஊர் பெங்களூர். அங்க பன்மொழி கலாச்சாரம் இருக்குது பெங்களூர்ல. அப்போ அந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உன்னை ஹிந்தி பேசுறான். இப்ப ஹிந்தி பேசுறவங்க நாங்க ஒத்துக்கல, நீங்க முட்டா பசங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாரையும் சொல்ல வரல. கல்வி அறிக்கை கொடுக்கல, அரசாங்கம் தான் தப்பு. அது உங்க மேல தப்பு கிடையாது. நீங்க முட்டாள்களாக இருக்கிறதுக்கு நீங்க காரணமே. சுதந்திரம் கிடைச்சி 70 ஆண்டுகளுக்கு மேல ஆனாலும் உங்களுக்கு இன்னும் கல்வியே கொடுக்கல. அப்படிங்கும்போது நான் சொல்றது பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் உங்களுக்கெல்லாம் கல்வி அறிவே கொடுக்கலங்கும் போது அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுடைய குற்றமா தவிர மக்கள் குற்றமும் கிடையாது. ஒண்ணு சொல்லிக்கிறோம் கடைசியா, இந்த தற்கொலை நாய்களை 2026 தேர்தலில் நிக்க வச்சு செருப்பு அடிப்போம். கண்டிப்பா அந்த தேர்தல் பரப்புரைக்கு நரேந்திர மோடி அப்படி வந்தாருன்னா அவர் கெட் அவுட் மோடி சொல்லி தமிழ்நாட்டுக்கிட்டே நம்ம துரத்துவோம். இனி ஒருவன்
இனி ஒருவன் கூட இப்ப தர்மேந்திர பிரதான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அந்த நாய் தமிழ்நாட்டுக்குள்ள வரவே மாட்டான். அவனுக்கு வர வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா பிரதமர் அப்படி கிடையாது, அவரு வருவார். அப்போ இனி ஒருவன் கூட தமிழ்நாட்டுடைய நிதி பங்குடையை பற்றி பேசுவதற்கு ஐயப்பட வேண்டும். அந்த மாதிரி இருக்கணும் சம்பவம் கண்டிப்பாக செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.